ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட். இதுக்காக நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ தனியாக இதை எடுத்து தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம மிளகாத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் இப்போ இதில் போட்டிருக்கோம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டை இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போவே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்புக்கு அதை தட்டி வச்சுக்கணும். நான் ஒரு பிளேட்டில் இது மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வைக்க போகிறேன். இப்போ அந்த தவாவில் இப்போ நான் தட்டி வச்சுருந்த எல்லா கட்லெட்டுமே இப்போ இதில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கேன். இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இது மாதிரி எல்லா பீஸும் ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. இப்போ இதில் எல்லா கட்லெட்டுமே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மறுபடியும் இப்போ திருப்பி இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணணும். நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இது மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.